பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கு எந்த ஒரு பின்புலம் இல்லாத ஒரு பொருளாதார வலிமையற்று ஒரு கட்சி இந்த இடத்துல நிற்குது. அதுவும் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒத்த கட்சி எதிர்க்குது அப்படின்னா, இந்த ஒத்த கட்சி எல்லா கட்சியும் எதிர்க்குது. ஒத்த ஆளா சேர்ந்து 10 ஆளை எதிர்க்கிறாங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு கட்சியா இருக்குது அப்படின்னா, அதுவும் இந்த உலக அரசியலை பேசி இந்த உலகத்திற்கு தேவையான மிகப்பெரிய ஒரு அரசியலின் தத்துவத்தை விதைத்த ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட அவ்வளவு விதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு வந்திருக்குதுன்னா, பேரன்பு கொண்டு நேசிக்கும் இந்த மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுற வழங்கணும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் இங்கே நடக்கக்கூடிய அரசியலோடு ஒப்புமை செய்யும் போது அது இங்கே பெரிய மாற்றத்திற்கு ஒரு இடர்பாடாத்தான் இருக்குது, ஒரு முரண்பாடாத்தான் இருக்குது. அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்ததுனால தொடர்ந்து படையாக நாம் தமிழர் கட்சி நோக்கி ஒடியாறாங்க. அதுவும் இளைஞர்கள் தான் சொல்லவே வேண்டியதில்லை. உண்மையாலும் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரிதலும், நாங்கள் அரசியலுக்கு வரோம் அண்ணனை பார்த்து, சீமான் அண்ணனை பார்த்து தான் வரோம். இந்த நாம் தமிழர் கட்சி நாங்கள் விரும்பித்தான் வரோம். அதில் பேசக்கூடிய அத்தனையும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய அந்த விடயமா இருக்கட்டும், அல்லது பல உறவுகள் பேச்சாளர்கள் பேசக்கூடிய உண்மை விடயமா இருக்கட்டும், இங்கே அரசியல் நிலவரமா இருக்கட்டும், இதில் ஒப்புமை பண்ணி பார்த்து உண்மையாலும் இப்படிப்பட்ட ஒரு மாறுதலை ஒரு எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா நம்ம மேதகு தலைவர் பிரபாகரன் ஐயா தான் காரணம். அவருடைய வழியில ஒரு ஒழுக்க கட்டமைப்பா, அதுவும் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் புரட்சி செய்வதற்காக, அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக இன்னைக்கு ஒரு நாம் தமிழர் படை இவ்வளவு பெரிய வலிமையான வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, நம்ம போன காணொலியில் தெளிவாக சொல்லியிருந்தோம் என்னன்னு சொல்லி, நாம் இனிமேல் மக்களுக்கு எப்படி இந்த நாம் தமிழர்களுடைய கொள்கைகளை சரியான விளக்கத்துடன் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அதுவும் ஏன்னா இந்த நாம் தமிழர் கொள்கை அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னைக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஏன்னா மக்கள் வாழ்வியலோட ஒத்திருக்கிறது. அது இதெல்லாம் சாத்தியமா, இது நீங்க பண்ணிடுவீங்களா, அதை நீங்க செஞ்சிருவீங்களா அப்படின்னு விமர்சனம் வைக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் ஒரு புரிதலை உருவாக்கிட்டும் அவங்களையும் நாம் தமிழர் கட்சிகளை கொண்டாந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பை செலுத்த வைக்க முடியுங்கிறதுல தெளிவா உணர முடியுது. உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். அப்படிப்பட்ட ஒரு விடயமாகத்தான் நாம இந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு புத்தகத்தை முதற்கொண்டு ஒரு எடுகோலா எடுத்துட்டு அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சொற்கள் எப்படி செதுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் உயிர்மை வசந்தகுமார். இந்த அளவுக்கு இந்த உயிர்மை வலையொலி ஒரு வளமா ஒரு வலிமையா வளர்ந்துருக்குது அப்படின்னா இதற்கு என்னுடைய உழைப்போ அல்லது என்னுடைய பதிவுகளோ என்னுடைய பேச்சுக்களோ கூட காரணம் இல்லை. மக்களுடைய ஒத்துழைப்பும் நம் இரத்த சொந்தங்களின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பேராதரவும் வலிமையும் தான் காரணம். அப்ப இந்த அளவுக்கு என்னை நீங்களே மாத்தி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஆற்றல் என்பது சாதாரண ஆற்றல் இல்லை. இந்த தமிழ் தேசியத்தை மலர வைத்து வென்றெடுக்கும் ஆற்றல். அப்படிப்பட்ட ஆற்றலைத்தான் நமக்குள்ள நம்ம தலைவரும் நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானும் விதைச்சு வச்சுட்டு போயிட்டாரு. அண்ணன் சொல்ற மாதிரி இது அறுவடை காலம். அறுவடை காலத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம். அப்ப எப்படிப்பட்ட நம்ம மக்கள்கிட்ட என்ன மாதிரி தானியங்களை கொடுக்க போறோம், உணவுகளை கொடுக்க போறோம், அதனுடைய என்ன சொல்றது வெளிப்பாட்டினுடைய நம்ம கட்சியினுடைய வெளிப்பாட்டு தன்மை, இந்த கொள்கையோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நாம மக்களுக்கு உணர்த்த போறோம். அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு உண்மையாலுங்க
ஒவ்வொரு எழுத்தும் எழுத்தல்ல, அது வந்து ஒரு பொன்மொழி அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில இப்படி ஒரு ஆட்சி வரைவா அப்படிங்கிற அளவுக்கு அதில் வந்து ஆன்றோர்கள், சான்றோர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள், பெரும் புலவர்கள் எல்லாம் வச்சு ஒரு தீர்மானம் செஞ்சு அரசியலில் மிகப்பெரிய கருத்தியலாளர்கள் இப்படியெல்லாம் வச்சு தமிழ் தேசிய கருத்துக்கு ஒப்புமையுடைய அத்தனை தமிழ் தேசிய இயக்கங்களும் சேர்ந்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்கான வரைவை அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில ஒரு புத்தகமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இல்லைங்க, இது எப்பவோ கொடுத்தாச்சு, பல வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இது இன்னும் மக்களுக்கு எவ்வளவு பெரிய தெள்ள தெளிவை கொடுக்க போகுதுங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த ஆட்சி வரை புக்கை நம்ம திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உண்மையாக மெய் சிலுத்து போயிடணும். அதுவும் பாருங்க என்ன சொல்லிக்கிறாங்க, மாற்றம் என்பது சொல் அல்ல செயல். அதற்கு மேல சொல்லிக்கிற வார்த்தை, அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியங்க. தமிழை வாழ வைப்போம், தமிழரையே ஆள வைப்போம். தமிழை வாழ வைப்போம், தமிழரையே ஆள வைப்போம். என்னங்க தமிழை வாழ வைக்கிறீங்க, நீங்க தமிழரை ஆள வைக்கிறீங்க? ஏங்க, இங்கே நம்ம எத்தனையோ விடயத்துல பார்த்தாச்சு. நமக்கான தமிழை நம்ம உண்மையாக உச்சரித்து பேசுகிறோமா அப்படின்னு பட்ட கிடையாது. அப்ப அந்த தமிழை மீட்டெடுக்க வேண்டும். அந்த தமிழை மீட்டெடுக்கும் போது தமிழ் பற்றாளர்கள் நமக்குன்னு தமிழ் பற்று உருவாகும், மொழி பற்று உருவாகப்ப இனப்பற்று உருவாகும். அப்ப நம்ம நாட்டுக்கு நாமளே வந்து ஒரு ஆட்சியாளரா உட்காரணுங்கிற எண்ணம் வரும். அதனாலதான் வந்து தமிழை வாழ வைப்போம், தமிழரையே ஆள வைப்போம்னு தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தலைவருடைய மிக எப்படி சொல்றது, என் தோற்கிலிருந்து வெளிப்படும் தோட்டாவிற்கு எவ்வளவு வலிமையோ உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளுக்கும் அவ்வளவு மதிப்பு இருக்க வேண்டும், அவ்வளவு வலிமை இருக்க வேண்டும். நான் அடிக்கடி மேடையில சொல்லியிருக்கிறேன், தலைவர் சொன்னதை சொல்லுவார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு கருத்தியலுக்கு ஏற்ப இங்க விதைக்கப்பட்டிருக்கிறது என்ன இருக்குன்னா, மாற்றம் என்பது சொல் அல்ல செயல். மாற்றம் என்பது சொல் அல்ல செயல். ஆமாங்க, இப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மாற்றத்தை விரும்பி ஓட்டு போடுறீங்க. ஆனா இந்த கட்சி வந்து அதைவே தான் செய்யுது. அப்போ மறுபடியும் ஒரு மாற்றத்தை விரும்பி பழைய இன்னொரு கட்சிக்கு நம்ம போடுறது. ஏன்னா வேறு கெடுவாய்ப்பா நமக்கு வேற வாய்ப்பு இல்லை. இதை விட்டா அது, அதை விட்டா இதுன்னு சொல்லி நாம மாத்தி மாத்தி போட்டதுனால இன்னைக்கு இந்த நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கிறத தெளிவுற நினைக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நமக்கு வாய்ப்பா, ஒரு நல்வாய்ப்பா நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குது. அப்ப அந்த நாம் தமிழர் கட்சிக்கு நாம இப்ப ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கட்சி, பழமையான கட்சி, அதற்கு ஓட்டு போட்டோம், அது சரியில்லை. அதுல இருந்து பிரிவினையான இன்னொரு கட்சி நம்ம வந்து பெரிய கட்சியை வளர்த்து விட்டு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இவங்களுடைய மாத்தி மாத்தி செஞ்ச ஆட்சியில இன்னைக்கு எந்த லட்சணத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம்னு நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட இதுல சரி, இவங்க சரியில்லைன்னு இதுக்கு ஓட்டு போட்டீங்க, இப்ப இவங்க சரியில்லைன்னு இதுக்கு ஓட்டு போட்டீங்க. கெடு வாய்ப்பை எந்த நமக்கு ஒரு வாய்ப்பே இல்லாதனால தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறங்கிற பதில நீங்க வைக்கலாம். இன்னைக்கு ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக, அதுவும் மக்களுடைய பிரச்சனையை நேரடியாக உண்மையாக மக்கள் களத்திலேயே போய் அணுகக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிக்குது. எல்லாரும் வச்சு செய்யறாங்க. அந்த அளவுக்கு வந்து உண்மையும் நேர்மையா களத்துல நிக்குது இந்த கட்சி. அப்ப அந்த கட்சிக்கு நாம ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, வாக்கு செலுத்தணும்னு நினைக்க பாக்குறீங்க. அந்த நினைப்பு தான் வந்து உண்மையாலும் ஒரு தமிழ் தேசிய மலர்வதற்கான உண்மையான ஒரு மாற்றம். அப்போ மாற்றம் என்பது சொல் அல்ல செயல். அப்ப அந்த மாற்றத்திற்கு நம்ம போய் வாக்கு பெட்டியில நாம் தமிழர் கட்சிக்கான சின்னத்துல நம்ம போடுறோம்ல ஓட்டு, அதுதான் செயல். அப்போ மாற்றம் என்பது சொல் அல்ல செயல். மாற்றங்கிறது மாற்று கட்சியா நாம் தமிழர் கட்சி நின்றுச்சு. அப்போ சொல் அல்ல செயல் என்னன்னா, நம்ம செயல் இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவது நம்ம செயல். அப்ப இந்த செயலை செய்யறப்போ இந்த மாற்றம் தன்னால நடக்கும். இந்த மாற்றம் தன்னால நடக்கிறப்போ ஆட்சி மாற்றம் தன்னால வரும், அரசியல் புரட்சி மாற்றம் தன்னால வரும். அடிப்படை அரசியலே மாறி ஒரு நல்ல கட்டமைப்பான ஒரு அரசியல் இங்கே உருவாகும் என்பதை
தெளிவா முதல் பக்கத்திலே இவ்வளவு விளக்கத்தோட உண்மையால எந்த கட்சியிலும் பார்த்துக்க முடியாது. இப்படி ஒரு ஆட்சி வரை வந்து கொடுத்து தெளிவா வந்து இங்க பாருங்க 2016லயே இது அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்து இப்படி ஒரு தெளிவான ஒரு உண்மையால இப்படியெல்லாம் வந்து இந்த சொல்லி முதல் பக்கத்துலயே எல்லாத்தையும் விளக்கிட்டாங்க. வேற எதுலையுமே இல்லைங்க. இதே போதுங்க. நம்ம நாம் தமிழரை பத்தி பேசுறதுக்கு, நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை பத்தி பேசுறதுக்கு, அதன் ஒரு தமிழ் தேசிய ஆட்சி எப்படி இருக்கும், ஒரு தமிழன் ஆண்டால் இங்க வந்து ஆட்சி எப்படி இருக்கும், இது சொர்க்க பூமியாக மாறிங்கிறது தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, நம்ம அடுத்த பக்கம் போறோம். உண்மையாலுங்க வள்ளுவ பெரும்பாட்டனுங்க. வள்ளுவ பெரும்பாட்டன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. குடிதழியி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு. என்னங்க குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு? என்னங்க புரியலீங்க, அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. தெரியுது, சொல்றேங்க. இது வந்து தமிழ்மறை 544வது குறளாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. குடிதழியி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு. வள்ளுவன் பெரும்பாட்டனை போட்டு செமையா அடிச்சிட்டு அழகா காமிச்சிருக்கிறாங்க. இதனுடைய பாருங்க, பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படித்தான் குடிகளுக்கு சேவை செய்யும் அரசை உலகம் போற்றி நிற்கும். அதாவது பெற்ற தாய், இப்போ ஒரு நம்மளை பெத்த அம்மா இருக்கிறாங்க, ஆத்தர், அப்ப இவங்க எல்லாம் எப்படி ஒரு குறிப்பறிந்த ஒரு பெற்ற தாய் ஒரு குழந்தை அழுதுனா அது பாலுக்காகத்தான் அழுகிறது. ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது எறும்பு கடித்திருக்கும், அதற்காகத்தான் அழுகுது. இந்த குழந்தை அழுகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒத்துக்குள்ள உடம்பு வந்து ஏதோ வெப்பமயமா இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து ஒத்து வரல அப்படிங்கிறக்காக அழுகுறாங்க. அப்படிங்கிற அந்த அழுகை வச்சு அந்த தாய் கணிச்சிருவா. அப்படிங்கிற மாதிரி பெற்ற பிள்ளைகளை எப்படி அந்த குழந்தைகளுடைய குறிப்பறிந்து வந்து தாய் வந்து அந்த சேவையை செய்கிறாளோ, அந்த மாதிரி ஒரு மாநில மன்னன்கிறவ எப்படி இருக்கணும், மக்களை புரிந்து கொண்டு அதற்குரிய சேவையையும் அதற்குரிய தேவையை நிறைவேற்ற இடத்துல இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்சியைத்தான் மக்கள் போற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியைத்தான் இந்த உலகமே போற்றக்கூடிய ஆட்சியாக தலை நிமிர்ந்து நிற்கும். அப்படிங்கிற அளவுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. குடிகளுக்கு செய்யும் சேவை என்பது தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து பேணிக்காது அதனுடைய சேவைகளை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறாங்களோ, அப்போ அதனுடைய அடிப்படையில ஒரு மாநில மன்னன் வந்து தன் மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டாருங்க. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? வள்ளுவர் பெரும்பாட்டனே சொல்லியிருக்கிறாரு ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும், அதாவது எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வரேன். மக்களுக்கு எது தேவையோ, அதாவது இங்க கல்வி இலவசமா தேவை, ஆனா அது விற்பனை மயமாயிடுச்சு. குடிநீர் இலவசமா தேவை, தூய குடிநீர் நல்ல குடிநீர் தேவை, ஆனா இங்க இலவசமா கிடைக்குதுன்னா அது இல்லை, அதுவும் விற்பனையா போயிடுச்சு. அதாவது இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ மக்களுக்கு தேவையானதுன்னு ஒரு விடயத்தை எடுத்துட்டோம்னா தூய குடிநீர், நமக்கு தூய குடிநீர் தேவை. அந்த தூய குடிநீர் இன்னைக்கு இலவசமாக கிடைக்குதுன்னா இல்லை, அது விற்பனையா ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கல்வி, தரமான கல்வி, அது வந்து என்ன சொல்றது, இங்க இருக்கிறவங்களுக்கு இலவசமாக நம்ம வந்து கட்டணம் இல்லாத ஒரு கல்வி கொடுக்கணும்னு பார்த்தா உண்மையால மிகப்பெரிய வியாபாரமே இங்க கல்விதான். அப்படிங்கிற அளவுக்கு உலகம் மாறி கிடக்குது. இங்க உலகம் எல்லா பக்கமே மாறி கிடக்குது. அதனால அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல நஞ்சு இல்லாத உணவு, இயற்கை உணவு. நஞ்சு இல்லாதன்னு நம்ம சொல்லிட்டாப்பா, இங்க நஞ்சோட தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான உணவு வகைகள், நல்ல தற்சார்பு பொருளாதார வாழ்வியல், அதுவும் இயற்கையோட ஒத்த பசுமை புரட்சி வாழ்வியலா இருக்கணும். ஏன்னா இயற்கைக்கு எதிரானதாக இருந்தால் இப்போ போடுறாங்க இந்த தார் சாலை எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா,
மரங்களை வெட்டி எறிஞ்சு போட்டு அந்த மரங்களுக்கு மாற்று மரங்கள் கூட நடாமல் ஏதோ ஒரு கணக்கை காமிச்சிட்டு அல்லது வந்து எதையோன பண்ணிக்கிட்டு சமூக வலைதளங்களில் பல செய்திகளில் நான் படிச்சிருக்கிறேன். இத்தனை மரங்கள் நட சொல்லுங்க, ஆனால் அத்தனை மரங்கள் நட்டுருக்கிறாங்களான்னு தெரியல, நல்லா குறை சொல்லி நிறையா சமூக ஆர்வலர்கள்லாம் பேசிக்கிறாங்க, நிறையா மனு கொடுத்துருக்குறாங்க. மரங்கள் வெட்டப்படுவது வந்து தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. சீமக்கருவேலை மரத்தை அழிக்கணும், அது வந்து நம்ம இயல்பான சூழ்நிலைக்கு வந்து உகந்ததல்ல, அதனால் இதையெல்லாம் அழிச்சாதான் விவசாயம் வளரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம குடிநீர் பஞ்சம் போகுங்கிற அளவுக்கு நிறைய விடயத்தை பேசிக்கிறாங்க. இப்படி மக்களுக்கு தேவையான தூய காற்று, இந்த சுவாசிக்கிறோம்ல இந்த தூய காற்று இன்னைக்கு உண்மையானங்க ரொம்ப கெட்டு போச்சு. இந்த நிறுவனமயமாக்கல், தாராளமயமாக்கல், அப்புறம் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நிறுவனத்தை கொண்டாந்து வச்சாங்க, எல்லாம் வணிகமயமாக்குனாங்க. அந்த வணிகமயமாக்குனதுல உண்மையால் மண் செத்து போச்சு, தண்ணி செத்து, ஆறு குளம் ஏரி எல்லாம் செத்து போச்சு. அண்ணன் சொல்கிற மாதிரி எல்லாமே செத்து போச்சு. இன்னி உயிரினங்களும் சாப்பிடுது. ஒவ்வொரு உயிரினங்களாக சில பறவைகள் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அண்ணன் கேட்குறாரு ஒரு இடத்துல, நீ தண்ணி வந்து போத்தலில் வாங்கி குடிச்சுப்ப, சரி ஓகே, அந்த காக்கா குருவிகளும் விலங்குகளும் எந்த போத்தலை வாங்கி குடிக்கும்? அது எங்கே போகும் குடிநீருக்கு? ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பண்டைய அடிப்படையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு தோன்றுவாங்க, அதில் தண்ணி ஊற்றில் ஊறும், அந்த தண்ணி கிணறுல நம்பி அதை நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருப்போம். நல்ல ஆறுகள் வந்து நல்ல தண்ணி வளமாக ஓடிட்டு இருந்தது, மிக ஒரு வளமையான நாடாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே போருங்கிற பேரில் அந்த ஆழ்துளை கிணறுங்கிற பேரில் உறிஞ்சி எடுத்து, அதாவது உண்மையா தாய் மாறில் பால் குடிக்கணுமே தவிர ரத்தத்தை உறிஞ்சக்கூடாது, ஓட்டை போட்டு ரத்தத்தை உறிஞ்சக்கூடாது. அந்த மாதிரியான கேடுகட்ட செயல் இந்த பூமியில வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது வெகு தொலைவில் இல்லை. இதெல்லாம் அழிஞ்சு போறதுக்கு இயற்கை தன்னை சீரமைத்துக் கொள்ளும். இயற்கை சீரமைக்கும் இடத்தில் மனிதர்கள் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயற்கை தன்னை சீரமைத்துக் கொள்ளும் போது அது எப்பேற்பட்ட பேரழிவாக இருக்கும் என்பதை உணர்ந்து அதை நோக்கிய அரசியலை முன்னெடுப்பதாக, அந்த அரசியலை மக்களுக்கு கொடுப்பதாக இருக்க வேண்டும்னு தெளிவா சொல்றாங்க. சாமி இவ்வளவு இருக்குதா அப்படின்னா இதுக்கு மேல இருக்குதுங்க. அவ்வளவு விஷயத்த இந்த ஒரு குரல்ல வள்ளுவம் பெருமாட்டம் வந்து சாதாரண ஆளுங்களா, நம்ம பாட்டை நம்ம தமிழ் முன்னோர், அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு பாருங்க. இப்படித்தான் நம்ம நிறைய விடயங்களை பார்க்க போறோம். அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா ஐயா மேதகு சுபாஷ் சந்திர போஸ், உண்மையானுங்க வந்து வணங்கியே ஆகணும். அப்படிப்பட்ட அவர் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாருங்கிற கருத்தை இங்க ஒன்று, அவருக்கு அதாவது பிடித்த கருத்தை இங்க ஒன்று பதிவு செஞ்சிருக்காங்க. உன்னை ஒருவனால் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. பாருங்க, உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, ஒருவனாலும் யாராலையும் உன்னால் தோற்கடிக்க முடியாது. எப்போ நீ கொண்ட நம்பிக்கையில எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையே இருக்கிறீங்கிறது முதற்கொண்டு அதில் அப்படியே ஆணித்தரமா நிற்கிறேங்கிறதுனால அப்படி ஒருத்தன் தோற்கடிச்சிட முடியாது. ஆனால் உன் நம்பிக்கையை நீ இழந்து விட்டால், நீ வந்து உண்மையிலேயே உன் நம்பிக்கை மேலே உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா தோத்து போயிருவா அப்படிங்கிறாரு யாரு, மேதகு சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள். அப்படி ஒரு வலிமையான ஒரு படையை கட்டி அமைச்சவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் உண்மையால மிகப்பெரிய படை வலிமையை வந்து செஞ்சு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கியவர் இந்திய விடுதலை போராட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு மேதகு சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குன்னு, உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. ஆமாங்க, அப்படித்தான் அண்ணன் செந்தமிழன் சீமன் நிற்கிறாரு. எப்படி, அதாவது அண்ணன் தன்னம்பிக்கையுடன், தளராத உழைப்புடன், தளராத மனதுடன் இன்னைக்கு வந்து களத்துல இந்த அளவுக்கு நிற்கிறாரு. தன் தம்பிகளுக்கு, தன் உறவுகளுக்கு, தன் சொந்தங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையூட்டி தமிழ் தேசியம் மலரும், அதை நாளை மலரும், நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாற்று சிந்தனையில, மாற்று பாதையில, ஒரு மாற்று அரசியல் கொள்கையில, மாற்று
ஒரு சித்தாந்தத்தில் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் வந்து இழுத்து உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னா உண்மையாலும் அவருக்குள்ள ஒரு மேதகு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் அந்த அதாவது அவருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற மேதகு எப்படிப்பட்ட மேதகுன்னு நமக்கு தெரியும். தலைவர் மேதகு ஐயா அவர்களுடைய ஒழுக்கு கட்டமைப்பும் உண்மையான அந்த ஈழத்தில் வந்து அவர் பண்ணியிருந்த வேலைகளும் அது எப்படி சொல்றது, அவர் வந்து ஆயுத போராட்டத்தை எடுத்தார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவாயுதத்தை ஏந்தி அரசியல் களத்தில் அரசியல் போராட்டத்தை மாற்று அரசியல் புரட்சி போராட்டத்தை இங்க கையில் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத அதற்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவங்க ஆயுதத்தை எடுத்து உடல் வலிமையை உருவாக்கி அதன் மூலமா போராடினாங்க. ஆனா நம்ம இங்க அறிவை வலிமைப்படுத்தி தமிழ் தேசியம் என்பதை உணர்ந்து இந்த உலக உயிர்களுக்கான அரசியலை எந்த அரசியல் கட்சிகளும் பேசாத, உலகத்திலேயே எந்த கட்சியும் பேசாத ஒரு விடயத்தை ஆட்சி விரைவாக கொண்டு அதன் மூலம் இப்படித்தான் நாங்க செயல்படுவோம், ஆட்சிக்கு வந்தா நாங்க இதைத்தான் செய்ய போறோம்னு இன்னைக்கு வரைக்கும் கொள்கை நிலைப்பாட்டுல மாறாம இவ்வளவு தூரம் நிக்கிறதுக்கு காரணம் என்ன, தான் கொண்ட கொள்கை மேலையுமே தான் கொண்ட இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்றிலையும் நம்பிக்கை தளராம நிற்கக்கூடிய விடயம்தான் இன்னைக்கு வந்து செந்தமிழன் சீமான் அண்ணனை தொட முடியாத இடத்துல நிற்கிறார். அதற்கு காரணம் அவர் அந்த நம்பிக்கை, அவர் மேல வச்ச அவர் நம்பிக்கை, மேதக ஐயா மேல வச்ச நம்பிக்கை, இந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் வள்ளுவன் பெரும்பாட்டன் பெருஞ்சித்தனார் இந்த மாதிரி தமிழ் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேர் மேல வச்ச நம்பிக்கை, நம்ம மேல வச்ச நம்பிக்கை, நம்ம மக்கள் மேல வச்ச நம்பிக்கை, நம்ம தலைமுறையினர் மீது வைத்த நம்பிக்கை இன்னைக்கு ஆற்றலுடன் இவ்வளவு வீரியமாக இவ்வளவு லட்சம் வாக்குகளை வாங்கி கொடுத்து இன்னைக்கு வந்து களத்தில் நிற்க வச்சு ஒரு வெற்றியின் பாதைக்கு இன்னைக்கு வந்து கொண்டாந்து நிறுத்தி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு வெற்றி அடைய போறோம். அறுவடை காலம்னு சொல்லிட்டு அப்பவே அறுவடை காலம்னு சொன்னோம். இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய இடத்துல நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா அதற்கு உண்மையாலும் அண்ணனின் கட்டமைப்பில் இன்னைக்கு இந்த அளவுக்கு அரசியல்ல பயணப்பட்டிருக்கிறோம், பேசுற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவாய்ந்த ஒரு சமூகமா இன்னைக்கு வந்து அறிவார்ந்த சமூகமா இன்னைக்கு வந்து நிக்குது. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து அரசியல் படணும், அரசியல் ஒரு சாக்கடை, யாரும் வரக்கூடாது, ஆனா நாங்க மட்டும்தான் இருப்போம், உள்ள எல்லா வேலைத்தனங்களும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாரும் அரசியல் பேசணும், மாணவர்களும் அரசியல் பேசணும், அரசு அதிகாரிகளும் அரசியல் பேசணும், அவங்க அரசியல் பேசக்கூடாது, இவங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு இந்த அடக்குமுறையை தாண்டி யாரெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் அரசியல் பேசணும். அரசியல் பேசி இந்த அரசியலை உணர்ந்து அந்த அரசியல் உணர்ந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த கட்சி சரியான நிலைப்பாடு, எந்த தலைவன் சிறந்த தலைவன், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க வேண்டும், எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்க வேண்டுங்கிற நம்பிக்கையோட நம்ம வாக்களிக்கணும்னா இன்னைக்கு வந்து களத்துல உங்களோட, அதுவும் இந்த 800 மக்கள் நிகழ்ச்சியில பார்த்துருக்கலாம், அங்க நிகழ்வுல எந்த அளவுக்கு கொடுமை நடந்ததுன்னு, அதே மாதிரி எத்தனையோ பாலியல் வழக்கா இருக்கட்டும், ஒரு குழந்தை மீது தொடுக்கப்பட்ட வன்கொடுமையா இருக்கட்டும், தீண்டாமையா இருக்கட்டும், நிறைய விடயங்கள் அண்ணன் அறிக்கை வந்து அறிவிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மக்கள் மனதில் வளர்ந்து நின்று மக்களின் முதல்வனாக, உண்மையாலும் முதல்வன் மக்களுக்கான முதல்வன் அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் எல்லாரோட மனதிலையும் மக்கள் முதல்வனா நிற்கிறாரு. அதுவும் உண்மையான எதிர்கட்சி, அதாவது மக்கள் மனதுக்குள்ள முதல்வர் ஆயிட்டாரு. இங்க கட்சியின் செயல்பாடுகளாக வெளிவட்ட செயல்பாடுகளாக எதிர்கட்சியா நிக்கிறது உண்மையாலும் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா எந்த ஒரு இதுக்கும் வந்து நம்ம பிடிக்கூடாம என்ன தவறுகளா இருந்தாலும் அதை வந்து தைரியமா வந்து அறிக்கை விட்டோ அல்லது அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற இடத்துல இது வந்து மக்களுக்கு ஆபத்தானது, இந்த பூமிக்கு ஆபத்தானது, இந்த விவசாயத்திற்கு ஆபத்தானதுன்னு சொல்லி களத்தில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. களத்தில் வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய தலைவனாக வளர்ந்த ஒரே தலைவன்னா இங்க இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த தலைவனை வழி நடத்திய மாபெரும் ஒரு எப்படி சொல்றது
ஒரு அரசியல் ஆசானாக இருந்து செயல்பட்டவர் யாருன்னா நம்ம மேதகு தலைவர். அப்படி இருந்து வந்த ஒரு தலைவருக்கும் கூட மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆசானா ஒரு பேராசிரியராக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டா பெருஞ்சித்தனார் ஐயா. இப்படி தொடர் வரக்கூடிய அந்த அமைப்பு அந்த வழி பார்த்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி. அதாவது இந்த நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கட்சி, அனைத்து உயிர்களுக்குமான கட்சிங்கிறது தெள்ள தெளிவா சொல்லிடுச்சு. வள்ளுவன் பாட்டன் எழுதுன அந்த குரல்லே எல்லாமே தெளிவாக விளங்கிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ள நம்ம படிக்கிறதா தான் இருக்கு. அது என்னென்ன கட்டமைப்பு ஒரு அரசியல்ல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இனி ஆட்சி அமைஞ்சிடும் இல்லைங்களா? இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் சட்டமன்ற தேர்தல் வரும். அப்போ வந்து ஆட்சி அமைஞ்சிடும். இந்த ஆட்சி அமையும் போது எப்படிப்பட்ட ஆட்சியாக இங்கே இருக்கும், எப்படிப்பட்ட கொள்கையில் இங்கே வந்து மாற்ற போகிறோம், இங்கே வந்து நடைமுறைப்படுத்த முடியாத செயல்பாடுகள் கூட எப்படி நடைமுறைப்படுத்துவதன் முதற்கொண்டு இதில் அடங்கியிருக்கு. இந்த ஒரு காணொலியில் பத்திரமானா பத்திராது. நம்ம இன்னும் நிறைய காணொலிகளில் இப்போ ஒரு 3 பக்கத்தை பார்க்கறக்கே இவ்வளோ விளக்கம் இருக்குன்னு இன்னும் பேசணும், இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம். அப்போது இதற்கான நேரம் காலம் உங்களுக்கு இருக்குதானா? அப்படி இல்லை, அந்த சூழ்நிலையை உணர்ந்து அடுத்த காணொலியில் நீ அடுத்த பக்கங்களில் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நன்றி. இன்றும் உயிர்மை வலையொலியுடன் இணைந்திருங்கள். நாம் தமிழனுடைய ஆட்சி வரைவு என்ன சொல்ல போகுது, நாம் தமிழர் கட்சி ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி இருக்க போகுதுங்கிறத நம்ம கொள்கை ரீதியாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கருத்தியல் பெட்டியில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அது எப்படிப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அதாவது சந்தாதாரர் ஆகாதவங்க ஆயிருங்க. இன்னும் வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த வலையொலியில் வந்து மிகச்சிறந்த விடயத்தை கொண்டு போகலாங்கிற ஒரு கருத்தையும் கூட நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நம்ம எடுத்து வச்சு பேசுவோம். நன்றி.